அனைவருக்கும் வணக்கங்க. இந்த வாரம் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பயனாளி ஒருத்தர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார். டாக்டர், நீங்களும் 5 வருஷமாக பல வீடியோக்கள் போட்டிங்க, இதை பார்த்து நாங்கள் முழுசாக விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம். சர்க்கரை ஈக்குவல் டு உணவு. ஸோ சர்க்கரை குறையணும்னா உணவை குறைக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ காலையில் 5 இட்லி சாப்பிட்டு இருந்தது 3 இட்லி தான் சாப்பிட்றேன். மத்தியானத்துக்கு நிறைய சாப்பாடு சாப்பிட்ருந்தேன். ஆனால் இப்போ அந்த சாதத்தை அளவை குறைச்சிட்டேன். இருந்தாலும் சாப்பிட்ட பிற்பாடு என் சர்க்கரையை செக் பண்ணால் அதிகமாக இருக்குது. அதே போல் ஒரு 12 மணி 1 மணி ஆகும்பொழுது எனக்கு லோ சுகர் படவடப்பு நான் திரும்பவும் சாப்பிட வேண்டியிருக்கு. இதனால என் வெயிட்டும் கூடுது, என்னோடய HbA1c கண்ட்ரோல் ஆகலை. உணவை குறைச்சும் என்னோட சர்க்கரையோட அளவு குறையல. இதுக்கு காரணம் என்ன? இந்த கேள்வி உங்களில் பல பேர்த்துக்கு கூட இருக்கலாம். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் குறைச்சிட்டோம், ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னு. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான புரிதலை கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். உண்மையிலுமே உணவு கார்போஹைட்ரேட்டுக்கும் சர்க்கரைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. எவ்வளவு கார்போஹைட்ரேட் சாப்பிட்றீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் சர்க்கரை அதிகமாகும். ஆனால் இதில் ஒரு சில புரிதல்களை நம்ம வச்சுக்கணும். இந்த கார்போஹைட்ரேட் இல்லைனா நம்ம உணவை நம்ம மெஷர் பண்ணும்பொழுது அதில் 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று கிளைசீமிக் இண்டெக்ஸ், இன்னொன்று கிளைசீமிக் லோடு. பொதுவாக நம்ம உணவை குறைக்கிறோம் அப்படிங்கிறது கிளைசீமிக் லோடை குறைக்கிறோம். அதாவது கிளைசீமிக் லோடுனா எவ்வளவு சர்க்கரை இருக்குது அளவை நம்ம குறைக்கிறோம். ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, நம்மளோட சர்க்கரை உயர்த்தும் திறன். ஒரு உணவை சாப்பிட்டா எவ்வளவு வேகமாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரையாக உயருது அப்படிங்கிறதா அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ். சரி, இப்போ இது ஏன் முக்கியம் அப்படிங்கிறது இப்போ இந்த எக்ஸாம்பிளை வச்சே சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 இட்லி சாப்பிட்டு இருந்தவர் 3 இட்லியாக குறைச்சாரு, மதியம் சாதத்தை பகுதியாக குறைச்சிட்டாரு. இப்போ கிளைசிமிக் லோடு குறைச்சிட்டாரு. ஸோ மொத்த சர்க்கரையோட அளவை கண்டிப்பாக அவர் குறைச்சிட்டாரு. ஆனால் கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 1 இட்லி சாப்பிட்டாலும் சரி 4 இட்லி சாப்பிட்டாலும் சரி, இட்லிக்கு என்ன கிளைசீமிக் இண்டெக்ஸோ அதே தான். ஒயிட் ரைஸ் அதே போல் நீங்கள் 100 கிராம் சாப்பிட்டாலும் சரி 500 கிராம் சாப்பிட்டாலும் சரி அந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது மாறாது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரத்த சர்க்கரை அளவு சாப்பிட்ட உடனே ஏறக்கூடிய சர்க்கரை அளவு வேகமாக கூடிடுது. அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது 1.5 மணி நேரத்தில் செக் பண்ணி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும். ஆனால் லோடு குறைவாக இருக்கிறனால 12-12:30 மணிக்கு உங்களுக்கு பசி எடுத்துடும். அதே போல் மத்தியானம் சாப்பிட்டீங்கன்னா 4:30-5 மணிக்கு உங்களுக்கு பசி எடுத்துடும், லோ சுகர் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, திரும்பியும் அதுக்கு ஏதாவது சாப்பிட வேண்டியிருக்கும். அப்படி சாப்பிடையில் உங்கள் சர்க்கரையோட அளவும் கட்டுப்பாட்டில் இருக்காது, உங்கள் உடல் எடையும் கூடுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளைசீமிக் லோடை குறைக்கணும், அதே போல் கிளைசீமிக் இண்டெக்ஸையும் குறைக்கணும். இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறையாமல் உங்கள் போஸ்ட் பிராண்டியல் சுகர் நிச்சயமாக குறையாது. ஸோ இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைக்கிறக்குரிய வழி என்ன? சிம்பிளாக எப்படி டாக்டர் நான் இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸை நான் குறைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸை குறைக்க முடியும். ஸோ முதல் விஷயம் நம்ம சாப்பிட்ற மாவு சத்தோட சால்யுபிள் ஃபைபர் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அதாவது கரையக்கூடிய செரிமானம் செய்யக்கூடிய நார்ச்சத்து உள்ள பொருட்களை சேர்த்து சாப்பிடணும். அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகள், நட்ஸு, அதே போல் இந்த சியா சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விதைகள், அதே போல் பருப்பு பயிறு வகைகள், இதை நம்ம கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது அதில் இருக்க நார் சத்து நம்ம செரிமானத்தை ஸ்லோ டவுன் பண்ணும், நம்ம சாப்பிட்ற உணவோட கிளைசீமிக் இண்டெக்ஸை குறைக்கும். அடுத்து 2வது புரத சத்தை சேர்த்து சாப்பிட்றது, ப்ரோட்டீன்ஸை நம்ம அது கூட சேர்த்து சாப்பிட்றது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வெஜிடேரியன் ப்ரோட்டீன் அப்படின்னா சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் இது சேர்த்து எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம். நான் வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் நம்ம சிக்கன், ஃபிஷ்ஷு, இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது சேர்த்தும் போது நம்மளோட கிளைசீமிக் இண்டெக்ஸை குறைக்க முடியும், வயிறும் நல்லா ஃபில் ஆகும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு பசி எடுக்காது. ஸோ இது 2யும் சேர்த்து சாப்பிடணும் அப்படிங்கிறது முதல் 2 பாயிண்ட். அடுத்து முக்கியமான பாயிண்ட், என்ன ஆர்டரில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கிளைசீமிக் இண்டெக்ஸை டிசைட் பண்ணுறது, நீங்கள் ஆரோக்கியமாகவே சாப்பிட்டா கூட என்ன ஆர்டரில் சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பயுமே முதல்ல எடுத்தோன்னே காய்கறிகள், அதுக்கு பிறகு இந்த புரோட்டீன் ஃபேட் இருக்கிறத சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் நீங்கள் மாவுச்சத்துள்ள
சாதமோ இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ எதாக இருந்தாலும் இது சாப்பிடணும். இது இல்லாமல் நான் ஆரோக்கியமாக சாப்பிட்றேன் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றேன்னு சாப்பிட்டு கூட எடுத்துன்னு இட்லியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரோட்டீனு காய்கறியெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா பசி எடுக்காது, ஆனால் உங்களோட போஸ்ட் பிராண்டியல் சுகர் நிச்சயமாக அதிகமாகும். இது நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் டெய்லி ஃபுட்டு கொடுக்கும்போது கூட நிறைய பேர் நம்ம பேஷண்ட்டை வந்து வாட்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் டாக்டர் ராகி இட்லி சாப்பிட்டா கூட எங்களுக்கு ஏறுது அப்படின்னா அது காரணம் என்னென்னா உங்களுக்கு காய்கறிகளையும் ப்ரோட்டீனையும் நீங்கள் வந்து கடைசியாக சாப்பிட்டுட்டு முதல்ல கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்றதுனால இந்த பிரச்சனை. ஸோ என்ன ஆர்டரில் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது முக்கியம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றது மட்டும் இல்லை, இதெல்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து மாவுச்சத்தை சாப்பிட்டீங்கன்னா இந்த சர்க்கரை ஏறுறதை நம்மளால் நிச்சயமாக குறைக்க முடியும். அடுத்து வந்து 4வது விஷயம், என்ன வடிவத்தில் அந்த உணவு சாப்பிட்றோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியம் நல்லது, ஆனால் அந்த சிறுதானியத்தை நம்ம என்ன பண்ணுறோம், சாதமாக வச்சு சாப்பிடலாம், இல்லை மாவை அரைச்சி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் பெரும்பாலானவர் இன்றைக்கி சாப்பிட்றது எப்படி, இந்த இட்லி தோசை இந்த மாதிரி விஷயமாக தான் அந்த சிறுதானியத்தை பண்ணி சாப்பிட்டுட்டு நான் சர்க்கரைக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அந்த தானியத்தோட வடிவம் மாறாமல் சமைச்சு சாப்பிட முடிஞ்சால் உங்களோட போஸ்ட் பிராண்டியல் குறையும், கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து குறைவாக இருக்கும். இதே அந்த வடிவத்தை மாற்றி நம்ம அரைச்சி மாவாக பண்ணி இல்லை நல்லா தண்ணி வச்சு கொஞ்சம் குழச்சி இல்லை கஞ்சியாவோ கூழாவோ நம்ம எடுத்துக்கும் போது என்னாகும், நிச்சயமாக போஸ்ட் பிராண்டியல் சுகர் அதிகமாகும். இதனால தான் நான் சொன்னேன், ராகி தோசை, கம்பு தோசை, மில்லட் தோசை எதுவாக இருந்தாலும் நீங்கள் காய்கறி சாப்பிடாம புரோட்டீன் சாப்பிடாம இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் சர்க்கரை கட்டுப்பாட்டில் வராது, போஸ்ட் பிராண்டியல் சுகர் அதிகமாகத்தான் செய்யும். ஸோ அதனால் 4வது விஷயம் அந்த தானியத்தோட வடிவம். அடுத்தது கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம், இது நிறைய பேர்த்துக்கு இருக்கிற சந்தேகம், நான் கூட 2-3 வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அதாவது வந்து இந்த சமைச்ச உணவை எந்த மாதிரி விதத்தில் நம்மளால் வந்து இந்த போஸ்ட் பிராண்டியல் குறைக்கிற மாதிரி இல்லை ஃபைபர் அதிகமாக பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கூலிங் மெத்தட். அதுதான் நம்ம பழைய சோறுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது நம்ம ஆல்ரெடி செஞ்ச சாப்பாட்டை இல்லை செஞ்ச உணவை நம்ம வந்து கூல் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சாப்பிட்றது. ஸோ இதில் நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க, டாக்டர் இந்த பழைய சாப்பாடு வந்து ஏறுங்கிறீங்க ஏறாதுங்கிறீங்க, எப்படி சில பேர்த்துக்கு ஏறுது சில பேர்த்துக்கு ஏற மாட்டேங்குது அப்படின்னா இதில் ஒரு சில தெளிவான விஷயங்களை புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து இந்த மாதிரி கூலிங் மெத்தடுக்கு 12 மணி நேரம் வந்து நம்ம வந்து கூல் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும். அது நீங்கள் பானையில் போட்டு வச்சுருந்தாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் இது பண்ணாலும் சரி, ஆனால் தண்ணி ஊற்றி 12 மணி நேரம் நீங்கள் வந்து விடணும். அது இல்லாமல் 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் எடுத்திங்கன்னா அந்த பெனிஃபிட் கிடைக்காது. அடுத்தது அந்த 12 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து அதை கரைச்சி நீங்கள் தண்ணியோடு சேர்த்து குடிச்சிங்கன்னா உங்களோட சுகர் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த தண்ணியை நீக்கிட்டு அந்த சாதத்துக்கு மட்டும் நீங்கள் கர்டு போட்டு அதுக்கு வெஜிடபிள்ஸ் எதாவது வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் உங்கள் சர்க்கரையை ஏற்றாது. ஸோ எப்பயுமே பழைய சோறை ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். பழைய சோறு அப்படிங்கிறது கரெக்டாக வந்து மினிமம் 12 hours வந்து நம்ம வந்து ஃபெர்மெண்ட் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ ஆனாலும் நமக்கு வந்து தப்பு இல்லை. 2வது விஷயம், அதில் இருக்கிற நீரை வந்து நம்ம எடுத்துடணும். அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கர்டு ஏதாவது போட்டு சாப்பிட்லாம். இது லைட்டாக நம்ம கூல் பண்ணி சாப்பிட்லாமான்னா எஸ். அதாவது வந்து நிறைய ஆராய்ச்சிகள் இதை பற்றின நிறைய பேர் எப்படி நீங்கள் சூடு பண்ணால் அப்படி ஆகிடு. அதாவது ஆராய்ச்சிகளில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 130 டிகிரிக்கு கீழே மிதமாக அதை சூடு பண்ணி நீங்கள் வந்து குழம்பு போட்டு கூட சாப்பிட்லான்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. ஸோ இன்ஃபேக்ட் அதில் இருக்கிற நீங்கள் வந்து கட் பாக்டீரியா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சூடு பண்ணாத தான் சாப்பிடணும். ஆனால் எனக்கு சுகர் குறைக்கிற தன்மை மட்டும் போதும், அந்த கட் பாக்டீரியா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லைட்டாக வார்ம் பண்ணி, சில பேர்த்துக்கு வந்து கூலாக சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வார்ம் பண்ணி 130 டிகிரிக்கு கீழே லைட்டாக சூடு பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து மற்ற குழம்போ இதை வச்சு நிச்சயமாக சாப்பிட்லாம். ஸோ 5வது விஷயம் நான் சொல்கிறது போஸ்ட் பிராண்டியலை குறைக்கிறதுக்கு கூலிங் மெத்தட். அதாவது இந்த ரைஸை நம்ம வந்து தண்ணியில் போட்டு டெம்பரேச்சர் கம்மி பண்ணி 12 மணி நேரம் வச்சு சாப்பிட்றது. ஸோ இந்த 5 விஷயம் நம்ம டெய்லி இது போக நிறைய விஷயம் நம்ம ஆட் பண்ணுறது இருக்குது. ஆனால் இந்த 5 விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா இது ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். முதல்ல ஃபைபர் ஆட் பண்ணணும், 2வது ப்ரோட்டீன் ஆட் பண்ணணும், 3வது இதெல்லாம் ஆட் பண்ணால் கூட அதெல்லாம் முன்னாடி சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கார்போஹைட்ரேட்டை சாப்பிடணும். 4வது வந்து தானியத்தோட வடிவம் மாறாமல் குக்கிங்கில் வந்து முழு தானியமாக நம்ம வர மாதிரி பண்ணி சாப்பிடணும். 5வது விஷயம் வந்து இந்த கூலிங் மெத்தட் மூலமாக பழைய சோறு டெக்னிக்கில் நம்மளால் வந்து சர்க்கரை ஏறாமல் கூட அந்த சாதத்தை நம்மளால் சாப்பிட முடியும். ஸோ இந்த விஷயங்கள் புரிதல் இல்லாதனால இந்த சர்க்கரை நோய் உள்ளவர்களோ
இல்லை சர்க்கரை நோய் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ ஒரு குழப்பம் அடைஞ்சுக்கிறாங்க. அதுக்கான ஒரு தெளிவு கொடுக்கறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வு பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.